ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த வில்ல ரூம்குள்ளே எப்படியாச்சும் அந்த ரெக்கார்டர் பெண்ணை வச்சு ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போக முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக ஹீரோ கொடுத்த ஃபைலை வைக்கிற அவன் சாக்கில் அங்கே வந்திருப்பான். ஆனால் அவள் அதை வைக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அவனை பார்த்துட்டுமே இவள் பயந்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அவன் இவளை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டியான்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, நானும் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, நானும் இங்கே தான் வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நீ இங்கே என்ன பண்ணுறேன்ற மாதிரி அவ கேட்க, நான் தான் இங்கே டேரக்டரோட செக்ரட்டரின்ற மாதிரி சொல்கிறா. இவளுக்கு இதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையாகவே நீங்கள் தான் வேலை பார்க்குறியான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் வைஸ் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரின்ற மாதிரி இவ சொல்ல, இவனுக்கு அதை கேட்டோடனே ஒரு மாதிரியா இருக்குது. என்னது, நீயும் இங்கே தான் வேலை பார்க்குறியா? இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு வேறு வேலையே இல்லையா? அதான் நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல, அப்படியே நீ வந்துட்டு என்னையே சுற்றி வந்துட்டு இருக்க, ஒழுங்காக இங்கேருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளும் பார்த்துட்டு என்ன நீ பாட்டுக்கு ஓவராக பேசிட்டே போகிற, நான் இங்கே வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரலன்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவனே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, என்னப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, நீ மட்டும் இங்கே தான் வேலை பார்க்குறன்றது என் கொலீக்ஸ்க்குலாம் தெரிய வந்தா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அப்புறம் இப்போ பாரு என்னை பார்த்தா அவங்க எக்ஸ் இங்கே தான் வேலை பார்க்குற போலன்னு சொல்லிட்டு என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, அதனால நீ தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு போயிடுறியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவ என்ன நான் ஏன் போனோன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். இவ ஏதோ ஃபைலை மாற்றி எடுத்துட்டு வந்திருப்பா போல, அதனால அந்த ஃபைலை கொண்டு வந்தவன் அவள் ஒன்றும் இங்கேருந்து வேலையை விட்டுலாம் போக மாட்டா, அவளுக்கு இங்கே தான் வேலைன்ற மாதிரி சொன்னவன் அந்த ஃபைலை அவகிட்ட கொடுத்துட்டு நீ ஃபைலை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன், இதை டேரக்டர் டேபிளில் வச்சுட்டு என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைலை வச்சதுமே இவனே கை பிடிச்சி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் இப்போ இவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீங்கள் வேலை பார்க்க வந்திருக்கியா இல்லை உன் எக்ஸ் கூட சேர்ந்து கடலை போட வந்திருக்கியான்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு சத்தியமாக அவன் இங்கே தான் வேலை பார்க்குறான்றது தெரியவே தெரியாது, இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னவோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேலை பார்க்க வந்த மாதிரியே தெரியல, நீ வேற ஏதோ ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்க மாதிரி தோணுது, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு எந்த விதமான பிரச்சனையிலையும் நீ மாட்டிக்காத, அப்படியே நீ போய் எதுலையாச்சும் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னால் உன்னை காப்பாற்றலாம் முடியாது, அதனால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம கொஞ்சம் சூதானமாக நடந்துக்க பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸாக பண்ணிட்டு இருக்கான். இவளும் சாரி ஷபின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, சும்மா இந்த சபிலாம் கூப்பிட்டு இருக்காத, நான் இங்கே உனக்கு வைஸ் பிரசிடென்ட், அது உனக்கு ஞாபகம் இருக்கலான்ற மாதிரி கேட்கும்போது சாரி பிரசிடென்ட் சார் என்ற மாதிரி சொல்லிட்டு வேணுனே அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பயங்கரமாக திட்டிட்டு சரி போய் வேலையை பாருன்ற மாதிரி சொல்ல, இவ அப்போ தான் வந்துட்டு அவன் திட்டும் போதெல்லாம் கையில் வந்து அந்த பெண் வச்சிருப்பாள், அதை சும்மா நோண்டிகிட்டே இருந்திருப்பா. அதில் இப்போ தான் பார்க்குறான் அந்த ரெக்கார்டரையே காணோம். என்னடா இது, இப்போ பெண்ணை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோன்றது இவளுக்கு இப்போ தான் புரியவே வருது. இப்போ வேற அந்த வில்ல அங்கே வந்து அந்த பெண்ணை பார்த்தாலாம் பெரிய பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ எப்படியாச்சும் அந்த பெண்ணை எடுத்துடலான்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அவருடைய ரூமுக்கு போக பார்க்க, ஹீரோ பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்க, எங்கேயும் போல, என் வேலை பார்க்குறதுக்காக என் பிளேஸில் தான் உட்கார போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யூட்டனை போட்டு வந்து அவளுடைய பிளேஸ்லேயே உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் ஹீரோக்கு வந்துட்டு இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது டவுட்டாக தான் இருக்குது. இவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும் போலியே, நம்மளை கொண்டுட்டு போய் எங்கேயும் பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாளோன்ற மாதிரி தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணால் இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி டின்னருக்கு வெளியே போகலான்னீங்களே, இப்போ போகலாமான்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு இல்லைம்மா எனக்கு ஸ்கிரிப்டை எழுதுகிற வேலை இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாரு. இவங்களும் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தாங்க சர்ப்ரைஸாக வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. என்ன இப்போ தான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே இங்கே நேரில் வந்து நிற்கிறீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது சும்மா எல்லாம் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான், வா இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே டின்னர் போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க டின்னர்லாம் போயிட்டு நைட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. தூங்கும்போது கூட ஹஸ்பண்ட் பார்த்தா ரொம்ப கேரிங்காக அவங்க நெத்திலெல்லாம் கிஸ் பண்ணிட்டு தான் தூங்க வைக்கிறான். ஆனால் இவன் ஒரு பெரிய ஃப்ராடு போல, அது என்ன ஏதுன்றது பின்னாடி தான் தெரிய வரும். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. வீக்கெண்டு கூட பார்க்காம இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கே தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவரை பார்த்து கேட்கும்போது அவருமே கேட்குறாரு, என்ன மேடம் இன்னைக்கு தான் வீக்கெண்ட் ஆச்சு, ஒர்க் எதுவுமே இருக்காது, அப்படியே நீங்கள் வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை கொஞ்சம் சின்னதாக ஒரு ஒர்க் இருக்குது, அது முடிச்சுட்டு போகலான்றதுக்காக தான் வந்தேன், அப்படியே உங்களுக்கும் வந்துட்டு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்கன்ற மாதிரி கொடுக்க, அவரும் பார்த்துட்டு உங்களை மாதிரி நல்லவங்க இங்கே யாருமே கிடையாதுன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்க, சரி ஓகே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, நான் என் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டு கொடுத்து அனுப்பிட்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமராவை வந்துட்டு ஏதோ ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்து எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த வில்லன் ஷோசங்க இருக்கான் இல்லையா, அவனுடைய ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவனுடைய ரூமுக்குள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்காங்க போல. ஸோ உள்ளே வந்து பார்க்கும்போது பெருசாக எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ தான் பார்த்தா அந்த பென் ஸ்டாண்டில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாள் அவளுடைய அந்த ரெக்கார்டர் பெண்ணு,
அதை வந்துட்டு இவங்க கரெக்டாக பார்த்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் கண்டுபிடிச்சிடுறாங்க இது வந்து அவன் நம்ம தங்கச்சியோடது தானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதை சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து அங்கே என்னடா கிடைக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ட்ராயர்லாம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் அதை ஓப்பனே பண்ண முடியல. எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் வழி இருக்கான்ற மாதிரி பார்க்கும்போது தான் டேபிள் மேலே வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கர்ச்சிஃப் இருக்குது. அந்த கர்ச்சிஃபில் கொஞ்சமாக மண் இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஞாபகமே வருது. ஒரு தடவை இந்த ஜோசங்க மீட் பண்ண வரும்போது அவர் பார்த்தா அந்த ட்ராயரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கர்ச்சிஃபை வச்சு தான் அவர் கையில் இருந்த மண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ சந்தேகமாக வரும். பக்கத்தில் வேற பார்த்தா ஒரு பூத்தொட்டியில் மண் இருக்குது. அதனால அதை லைட்டாக வந்துட்டு இவங்க டச் பண்ணுறாங்க. பார்த்தா அதை டச் பண்ண உடனே இங்கே வந்துட்டு அந்த ட்ராயர் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது, ஓ இதுதான் இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு போல். அந்த பூச்செடிக்குள்ளே ஏதோ கையை விட்டால் இங்கே ட்ராயர் ஓப்பன் ஆகும் போல். ஸோ அதனால அந்த ட்ராயரில் என்ன இருக்குன்னு பார்த்தா இப்போ வந்துட்டு ஒரு பென் ட்ரைவ் மாதிரி கிடைக்குது. அந்த பென் ட்ரைவ் உடனே வந்துட்டு அவங்களுடைய ஃபோனில் போட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்தா யாரோ ஒரு அலுவலர் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க என்னன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே நடந்து வரா மாதிரியான சவுண்டு கேட்குது. அதை பார்த்த உடனே இவங்க கண்ணும் பிடிச்சிடுறாங்க, அவன் தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறது, அந்த ரூம்குள்ளே வேற ஒளியறதுக்கு இடமும் இல்லை. அதனால அங்கே பின்னாடி இருக்க சோஃபாக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க கரெக்டாக வில்லனும் என்ட்ரி ஆகிறான். நல்லவேளை ரூமில் இவங்க அதுக்கு முன்னாடியே போய் ஒளிஞ்சிட்டதுனால இவனுக்கு தெரியல. வந்தவன் ஏதோ ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கா. இவங்களும் வந்துட்டு அதெல்லாம் பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறான் அந்த பூச்செடி அந்த கர்ச்சிஃப்லாம் பார்க்கும்போது யாரோ உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி வில்லனுக்கு வந்துட்டு டவுட் வருது. அதனால யோசிக்கிறான். பட் வந்துட்டு அவனுக்கு பெருசாக எதுவும் தெரியாததுனால எதுவுமே கண்டுக்கல. அந்த டைம்னு பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வேற வந்துடுவோம். கரெக்டாக அங்கேருந்து போயிடுறான். அந்த நேரம்னு பார்த்து தான் ஹீரோயினுமே வந்துட்டு அவள் வச்சுட்டு போன அந்த பெண்ணை எடுக்கிறதுக்காக வந்திருப்பா போல. ஸோ வில்லனை பார்த்ததுமே அவளும் அங்கே மறைஞ்சு நின்றுட்டு இருக்க. இவனும் வெளியே வந்திருப்பான் இல்லையா, அந்த டைமில் அந்த கேமராவெலாம் செக் பண்ணுற இடத்துல ஒருத்தர் எதிர்ப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு கையில் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டுமே இந்த வில்லனுக்கு ஏதோ டவுட் வருமோ, உடனே ஸ்டாப் பண்ணி கேட்குறான் என்ன ஆச்சுன்ற மாதிரி. அவரும் இல்லை சார், அங்கே கேமரா ஏதோ ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆகும் போயிடுச்சு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லவும் அதை கேட்டதுமே இவனுக்கு வந்துட்டு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ளே வர அந்த மண்ணெல்லாம் லைட்டாக செதறி இருக்கிறத இவனும் பார்த்துருப்பான்ல. ஸோ என்னன்னு கேட்கும்போது உடனே அவர்கிட்டே கேட்குறான், என்ன தவிர இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு யாராச்சும் வந்தாங்களான்ற மாதிரி கேட்க அந்த ஆளுமே வந்துட்டு ஆமாம் சார் மேடம், லூசி வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி வந்தாங்கன்ற மாதிரி ஹீரோயினோட அக்கா வந்தாங்கன்ற விஷயத்த சொல்லிடுறேன். இவனுக்கு பார்த்தா இவ்வளோ நேரம் இந்த டவுட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக அவள் வந்துட்டு ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்ல போயிட்டு தேடி பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். அங்கே வேற அக்கா கேட்டதுமே பயமா இருக்கு, எப்படிடா தப்பிக்கிறதுன்ற மாதிரி அவங்க அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் நல்ல வேலையா ஹீரோயின் அங்கே வந்திருப்பாள். அவளும் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெளியே இந்த வில்லன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்திருப்பா. ஸோ அக்கா தான் உள்ளே போயிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக வேற வழி இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக வில்லன் உள்ளே போனதுமே அங்கே வந்து கதவாட நின்று இவ கொஞ்சம் லைட்டாக குரல் கொடுத்துட்டு அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடா. வில்லனும் வந்துட்டு என்னடா வாய்ஸ் இந்த பக்கமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்திட்டு போக ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவனுக்கு அது ஹீரோயின் தான்ன்றதெல்லாம் பார்க்கல. பட் யாரும் இந்த பக்கமாக ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட. நல்ல வேலையை அக்கா பார்த்தா அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் இப்போ ஹீரோயினுக்கு தான் எங்கே போய் ஒளியறதுன்னு தெரியல. ஸோ அவள் அப்படியே தட்டு மாறிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தான் நல்ல வேலையா அங்கே எஸ்கேப் ஆன அக்கா பார்த்தா இவ இருக்க இடத்துக்கு வந்துட்டு அவளையுமே கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல சேஃபாக மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. இவ பார்த்ததுமே ஷாக் ஆகி கேட்குறா, அக்கா நீ எப்படி இங்கே வந்த? உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக அவனை ஏமாத்திட்டு வர ட்ரை பண்ணேன், நீ எப்படிக்கா வந்தேன்ற மாதிரி கேட்க நீ குரல் கொடுக்கும் போதே தெரிஞ்சது அது நீ தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவனை விட இங்கே இருக்க நிறைய ஷார்ட்கட் ரூட் எனக்கு தான் நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக வில்லனும் அந்த பக்கமாக தான் வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் கிட்ட வந்திருந்தா கூட இவங்க ரெண்டு பேருமே கையும் களமா மாட்டிருப்பாங்க. ஆனால் நல்ல வேலையா அவனுக்கு அந்த டைமில் யாரோ கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கவும் அதில் கண்டாகி அவன் பார்த்தா சரி வந்து தொலைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல இப்போ ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகியிருக்காங்க. சரி அக்கா பார்த்தா அவளை தனியாக கூட்டிட்டு வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ எப்படி வந்து இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த, ஏன் என்கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்க நானே இப்போதான்க்கா சேர்ந்தேன், பொறுமையாக உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினச்சேன், அதனால தான்ன்ற மாதிரி கேட்க அப்பா சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன்ற மாதிரி கரெக்டாக கேட்குறாங்க. இவளுக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் இல்லைக்கா, சும்மா இன்டர்ன்ஷிப்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறா. பட் இவங்க தான் வந்துட்டு கையங்குளமாக அவளுடைய பெண்ணை வந்துட்டு அந்த வில்லனோட ரூம்லேருந்து எடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதை காட்டி அப்புறம் எப்படி இது அந்த வில்லனோட ரூமுக்கு போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவளால் எதுவுமே பேச முடியல. உடனே ஒத்துக்கிறா, ஆமாம் நீ மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு அப்பாவோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும், நானும் அவருடைய பொண்ணு தானே, அப்போ நான் பண்ணால் என்ன தப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம்க்கா, அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அதனால நீ ஒழுங்காக காலேஜுக்கு போய் படிக்கிற வழியை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்துலாம் நீ தலையிடாதேன்ற மாதிரி பயங்கரமாக திட்டவும் இவளுக்கும் கோவம் வந்துருச்சு. என்ன நீ மட்டும் தான் அவருக்கு பொண்ணா, நான் அவருடைய பொண்ணு தானே, அப்பாவோட சாவை எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுல எனக்குமே பொறுப்பு இருக்குது, அதனால தான் நானும் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், உன்னால் முடியும்னா என்னையும் உன் கூட சேர்த்துக்கோ, இல்லைனா ஒன்றும் தேவையில்ல, நான் என் வழியில் தனியாக பார்த்துக்கிறேன், நீ உன் வழியில் தனியாக பார்த்துக்கோ, ஆனால் நான் முதல்ல என்ன கண்டுபிடிச்சாலும் அதை வந்து உன்கிட்ட சொல்லவே மாட்டேன், என் பேனை கொடுன்ற மாதிரி கேட்குறா. ஆனால் அக்கா வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேண்டாம் அந்த பேனை விடுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அதை
இழுத்துட்டு இருக்க அக்கா வந்து அந்த பெண்ணை தூக்கி அடிச்சிருவோம். இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உடனே போயிட்டு அந்த பெண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு அக்கா கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அதில் ஏதாச்சும் இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கா அதை கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த பெண்ணு வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லை. லைட்டாக விட்டு விட்டு தான் வாய்ஸ் கேட்குது. அதில் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நல்லா தெளிவாக கேட்குது. ஏதோ லோட்டஸ் கிளப்புக்கு வரேன்ற மாதிரி மட்டும் இந்த வில்லன் பேசியிருக்கான் போல. ஸோ அந்த லோட்டஸ் கிளப்ன்ற வார்த்தை மட்டும் தான் இவளுக்கு கேட்குதே தவிர வேற எதுவுமே அதுக்கப்புறம் கேட்கல. அதை செக் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் வர ஹீரோ வேற விடாம கால் பண்ணிட்டே இருக்கவும் இவளுக்கு டென்ஷன் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. பட் அவன் வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டான் போல. ஸோ வந்து காலிங் பெல் அடிக்கவும் கதவு திறந்ததுமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்றா. ஏண்டா ஏன் எப்போ பாரு என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? இது வீக்கெண்ட் தானே, வீக்கெண்ட்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது, வீக் டேஸ்ல நீ என்ன வேணாலும் சொல்லி அப்போ வந்து பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பயங்கரமா திட்ட. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இவளும் பார்த்துட்டு என்ன நான் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கேன், போகாம அமைதியாவே நிற்கிறேன்ற மாதிரி கேட்க, உனக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு நீ கரெக்டாக உன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும். என் வீட்டு டோர் நம்பர் போட்டு என் அட்ரஸ் கொடுத்தா பார்சல் எனக்கு வந்திருக்கு, அது கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார்சலை கொடுக்கவும் சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வாங்கிக்கிறா. ஹீரோ உடனே எனக்கு கொஞ்சம் வேலை விஷயமா லோட்டஸ் கிளப் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு, ஸோ அதனால நான் போகிறேன், நீ பார்த்து இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவளுக்கு அந்த பேரை கேட்டதுமே இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணோட ஸ்பீக்கர்ல இருந்து கேட்டிருப்பா. ஸோ புரிஞ்சு போச்சு அப்போ அந்த வில்லனும் அங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கம்பெனி மீட்டிங் விஷயமாவா அப்படி போகிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஏன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கும் இந்த கம்பெனி மீட்டிங்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது, நானும் உன் கூட வரனேன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தானே வீக்கெண்ட்லலாம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் என்ன இப்போ வரேன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் அப்படிதான்ப்பா, இரு நானும் கிளம்பி வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரெடி ஆகிறதுக்காக போயிட்டுருக்கா. ஹீரோவும் ஒன்றுமே புரியாமல் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கே ஹீரோயின் அக்காவோட ஹஸ்பண்டை தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா சரியான முள்ள மாதிரி போல இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு அஃபேரில் இருக்கான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அவங்களுடைய ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்குது, நான் அவங்கள தான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருங்கன்ற மாதிரி சொல்ல இவனை வந்துட்டு சரிம்மா நான் கிளம்பியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணேன். அவன் கூட இருக்க பொண்ணு வந்துட்டு அப்புறம் இங்கே எனக்கு என்ன வேலை, நானும் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பார்க்க இவன் விட மாட்டேங்கிறான். இப்போல்லாம் நீ நடந்துக்கிறதே சரியில்லையே, என்ன தவிர வேறு யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி கேட்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவன் விடவே மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ இப்போல்லாம் நடந்துக்கிறதே சரியில்லை, என்ன தான் நினச்சிட்டு இருக்க, என்ன பிரேக்கப் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்தா ஏதோ வேண்டாம் வெறுப்பாகவே பேசிகிட்டு இருக்கா. அது வந்துட்டு இவனுக்கு பிடிக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் உனக்கு எவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது என்ன அதெல்லாம் நீயா சம்பாரிச்சு வாங்கி கொடுத்த, உன் பொண்டாட்டி கஷ்டம் தானே வாங்கி கொடுத்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு அவன்கிட்ட கேட்க இவனுக்கு லைட்டாக வருது. அதெல்லாம் இப்போ வரைக்கும் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல நானுமே பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர, என்கிட்டயும் காசு இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் காசு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் நெக்கலாவே பேசிட்டு இருக்கவும் இவன் பார்த்தா ஏதோ ஒரு கார்டு எடுத்து காமிக்கிறான். இந்த கார்டில் எவ்வளோ கேஷ் வேணாலும் இருக்கு, அதை நீ அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்ல அந்த காசை பார்த்ததுமே இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியான்ற மாதிரி அப்படியே நல்லா குழஞ்சு பேச ஆரம்பிச்சிட்றா. கார்டை கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல அந்த கார்டை வாங்குறதுல தான் குறியா இருக்கா. இவனும் அதை பார்த்ததுமே இப்படிலாம் வாங்கக்கூடாது, நாய் மாதிரி வாயால கவி வாங்குன்ற மாதிரி சொல்லுவோம். வேற வழி இல்லாம கார்டு கடிச்சா போதும்னு சொல்லிட்டு அதையும் இந்த பொண்ணு பார்த்தா வாயால தான் கவி வாங்கிட்டு போறா. அங்க கட் பண்ணி இங்க வந்துட்டு ஹீரோவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரெடியாகி கிளம்பி வந்துட்டா. ஹீரோ கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு டவுட்டா தான் இருக்கு, இவன் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லையே, இப்போ எதுக்கு நீ வந்துட்டு என் கூட கிளம்பி வர இவ்வளோ ஆர்வமா இருக்கேன்ற மாதிரி கேட்க எல்லா ஆஃபீஸ் விஷயத்த சீக்கிரமா கத்துக்கலான்ற ஒரு ஆர்வம் தான். அதுவும் இல்லாம வீக்கெண்ட்ல வீட்லயே இருந்தா போர் அடிக்குது, அதனால தான் பண்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க கிளம்ப அதே லோட்டஸ் கிளப்புக்கு தான் பார்த்தா இப்போ ஹீரோயினோட அக்காவும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. உள்ள வந்ததுமே அக்கா வந்துட்டு நீங்க கொஞ்சம் இவங்க கூட போங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஹஸ்பண்டை மட்டும் தனியாக அனுப்பிட்டு இவங்க ஏதோ அங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் வந்து அந்த வில்ல அந்த ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது லோட்டஸ் கிளப்னு சொல்லி தான் பேசியிருப்பான், அதனால தான் சந்தேகப்பட்டு இவங்களுமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக ஏதாச்சும் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம் சைடு இருந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்கும்போது டவுட்டாக இருக்குது. ஸோ யாரடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ற மாதிரி கரெக்டாக அந்த ரூம் கிட்ட போகும்போது தான் கரெக்டாக பின்னாடி பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துடுறான். என்னம்மா எவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், வா ரொம்ப நேரமாக தனியாக இருக்க போர் அடிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட ரூம் கிட்ட போயும் கூட இவங்களால அங்கே யார் அழுதுட்டு இருக்கான்றத பார்க்கவே முடியல. ஸோ அவங்க பார்த்து வந்த வழியாக திரும்பி போயிடுறாங்க. அதே நேரம் இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நைஸாக ஹீரோ கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி அதே சாக்க சொல்லிட்டு அவளும் எப்படியோ ஹீரோவுக்கு டேக்கா கொடுத்துட்டு இந்த பக்கமாக வந்துடுற. அதே நேரம் ஒரு பேஸ்மெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு யார்கிட்டயோ இருந்து தப்பிச்சு போகிற மாதிரி அழுதுகிட்டே போயிட்டு இருக்க. அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ணிட்டு வர ரெண்டு பேரில் ஒரு ஆள் பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவன் தான். என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த பொண்ணு வந்துட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது அந்த பக்கமாக தான் ஹீரோயினும் வந்துட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணு ஓடுற வேகத்தில் ஹீரோயின் மேலே இடிச்சு கீழே விழுந்துடுறா. ஹீரோயின் பார்த்துட்டு யாருமா நீ, என்னாச்சு, ஏன் இப்படி வந்து விழுகிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஹெல்ப் பண்ண போக பின்னாடி அவளை ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தன் லிஃப்ட்டில் இவ்வளோ பிடிக்கிறதுக்காக வந்துடுறான். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் வந்துட்டு ஸ்டெப்ஸ் வழியாகவே வர அவன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டான்.
இவ வேற அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்தா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், மறுபடியும் நீ அவனுக்கு வேற வேலையே கிடையாதான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை பெருசா கண்டுக்கல, எப்படியாச்சும் அங்க வந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு போயிட. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வான்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இருந்தாலும் இவன் கொஞ்சம் கம்பல் பண்ணி கூப்பிடுவோம் சரின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வர. அதுக்குள்ள பார்த்தா அந்த இன்னொருத்த வந்து லிஃப்ட் வழியா வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து கரெக்டா அந்த பொண்ணை பாவம் மறுபடியும் பிடிச்சிட்டான். அவ வாயை பூத்தி அங்கதான் மறைச்சு நிக்க வச்சிட்டு இருக்கான். இங்க வந்துட்டு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட இவங்க எப்படிலாம் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்கன்ற கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்டா முடிஞ்சு போன கதையெல்லாம் ஏன்டா இப்ப எடுத்துட்டு வரேன்ற மாதிரி கேட்க, இல்ல நீயே பாரு, நீங்க வேலை பார்க்கறதுனால தான் எனக்கு வந்து மறந்து போன விஷயங்கள்லாம், நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் கூட மறுபடியும் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம 2 பேருக்குமே நல்லது கிடையாது. அதனால நீ இங்க இருந்து வேலையை விட்டு போயிரு, அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வெறுப்பாகுது. நான் ஏன் வேலையை விட்டு போகணும், உனக்கு பிடிக்கல நான் நீ வேலையை விட்டு போக வேண்டியதானே என்ற மாதிரி கேட்கும்போது, நானே என்னுடைய ப்ரொஃபஷனில் ஏதாச்சும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காக தான் உன்னை பிரேக்கப்பே பண்ணேன். அப்புறம் எப்படி என்னால் இந்த நல்ல வேலையை விட்டுட்டு போக முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு வந்துட்டு இத்தனை நாளா எங்க ஒரு வேலை நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமோ அதனால தான் இவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் போலன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கும். பட் இவன் வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு பேசும்போது இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் தான்டா எனக்கும் நிம்மதி, நம்ம வாழ்க்கையில் மீட் பண்ணியிருக்கவே கூடாதுன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி பயங்கரமாக அவனை திட்டிட்டு இவ பார்த்தா அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோவும் வந்துட்டு கீழே இருந்து பார்த்துட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போல, அதனால தான் அழுதுகிட்டே போகிறான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு பார்த்தா அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பால்கனில் ஒரு மாதிரி சோகமாகவே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு அவனுடைய வீட்டு பால்கனில இருந்து வரியா சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிட்டா இவ கண்டுக்கவே இல்லை. பார்த்துட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா. இல்லை இன்னைக்கு பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, அங்கே வந்துட்டு ஒரு 5 பாக்ஸ் கிரேஃபிஷ் கொடுத்தாங்க, உனக்கு வர இது ரொம்ப பிடிக்கும்ல, நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், சரி வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் உன்னையும் சாப்பிட கூப்பிட்டேன், ஆனால் நீ தான் வேணான்னு சொல்றியே, சரி விடு நான் பேசாமல் அது குப்பையிலே கொட்டிடுறேன், வேற என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்துட்டு அது வேற ரொம்ப பிடிக்குமா. சோறா சோகமான்ற மாதிரி பார்க்கும்போது சோறு தான்ப்பா முக்கியன்ற மாதிரி தோணிடுவோம். இரு குப்பையிலலாம் போட வேணாம், நானே வந்து சாப்பிட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் வந்துட்டு அவகிட்ட கேட்குறான், என்னாச்சு இன்னைக்கு அங்கே வந்துட்டு எக்ஸ் கூட ஏதோ பேசி அழுதுட்டு இருந்தி, அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அது ஒரு பெரிய கதை, அதை வேற சொல்கிறாங்களா, அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பான்ற மாதிரி சொன்னவ, உனக்கு ஏதாச்சும் லவ் இருக்கான்ற மாதிரி இவ ஹீரோ கிட்ட கேட்குறா. நான் கேட்டால் மட்டும் நீ சொல்ல மாட்டேன், ஆனால் நீ கேட்டால் மட்டும் நான் சொல்லுமான்ற மாதிரி கேட்கும்போது, என் கதையில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால நான் சொல்லலை, நீ சொல்லலாம்ல சொல்லுப்பான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்க. இவ உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி, யாருப்பா அந்த பொண்ணு, எனக்கு தெரியாமல் எப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா, யார் அந்த பொண்ணு, எங்கே இருக்கா, என்ன படிக்கிறா, என்ன வேலை பார்க்குறான்ற மாதிரி கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோவும் இரு இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி கேட்கும்போது, அட்லீஸ்ட் ஃபோட்டோவாச்சும் காமியான்ற மாதிரி கேட்க, ஃபோட்டோலாம் இல்லைப்பா அதெல்லாம் காமிக்க மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி விடு நானும் சொல்லலை நீயும் சொல்லாதன்ற மாதிரி சொல்ல, சரி உடனே கோச்சுக்காத இருன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ஏதோ ஒரு ஆல்பம் மாதிரி காமிக்கிறான். அதில் வந்துட்டு இவங்க 2 பேரும் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் இவளுக்கு புரியல. இது நம்ம சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தானே, பரவாயில்ல இதெல்லாம் நீ பத்திரமா வச்சிருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது, பின்ன எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு அப்போது நீ மட்டும் தானே, ஸோ அதெல்லாம் என்னோட மெமரிஸில் ஒரு பெஸ்ட் பார்ட்டில், அதனால் அது எல்லாமே நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்ல இவளும், ஆமாம்ல எனக்காச்சும் பரவாயில்ல சின்ன வயசில் என் அக்கா கூட இருந்தா, ஆனால் உனக்கு அப்படி கூட யாருமே இல்லைல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்ல உன் அக்கா எங்க, உங்கள் அக்காவை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி இவன் வந்துட்டு உடனே அவங்க அக்காவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட. இவ தான் அவங்க அக்கா கூட சண்டை போட்டு பேசாமல் இருக்கால, ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்றா. அதிலும் நடுவில் கொஞ்சம் ட்ரிங்க் வர பண்ணியிருக்கா. ஹீரோ வீட்லேயே பார்த்தா தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோ வந்துட்டு இவளை எழுப்ப இவளும் அப்போ தான் எழுந்துக்கிறா. ஹீரோவை பார்த்ததுமே, டேய் நீ எப்படா என் வீட்டுக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஆனால் இவ தான் பாவம் அவனுடைய ரூமில் படுத்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி பாரு இது யார் வீடுன்ற மாதிரி பார்க்க சொல்ல, அப்புறம் தான் இவளுக்கு புரியுது, ஆமாம்ல நான் எப்படி இங்கே தூங்குறேன்ற மாதிரி கேட்க, நைட்டு நீ குடிச்ச குடிக்கு பின்ன எப்படி உன்னால் உன் வீடு வரைக்கும் போக முடியும், அதனால தான் நீ இங்கேயே படுத்துட்ட, அதுவும் உனக்கு எவ்வளோ திமிரு, என் வீட்டில் நீ படுத்துக்கிட்டு என்ன சோஃபாக்கு தள்ளிட்டு நீ வந்து ஃபுல்லாக பெட்டில் படுத்துக்கிட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நைட்டு என்ன நடந்துச்சுன்றதை காமிக்கிறாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு இவ வீட்டுக்கு போக முடியாமல் வந்துட்டு இவ பாட்டுக்கு இவனுடைய பெட்டில் வந்து படுத்துக்கிட்டா. ஹீரோ பார்த்துட்டு, நீ உன் வீட்டுக்கு போகலையான்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நான் இங்கே தான் படுத்துப்பேன், நீ போய் வெளியே சோஃபாவில் படுத்துக்கோன்ற மாதிரி அவனை வெளியே அனுப்பிட்டு இவ இங்கேயே படுத்து தூங்கிருப்பா போல. ஸோ அதெல்லாம் இப்போ ஹீரோ ஞாபகப்படுத்தி விடுவோம். இவளுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது,
ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, ரொம்ப சாரி ஷபின்ற மாதிரி சொல்ல. பரவாயில்ல, உனக்கு எப்படியும் பசிக்கும்ல, என்னால் வந்துட்டு தனியாலாம் ஃபுட்டு ரெடி பண்ண முடியாது. ஏன்னா நைட்டு சோஃபாவில் தூங்கினதுனால எனக்கு சரியாக தூக்கமே இல்லை, உடம்புலாம் வர பயங்கரமாக வலிக்குது. ஸோ நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு, அப்போ தான் நம்மளால் பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்ல. சரி சரி ஓகே, நீ போய் ரெடி பண்ணிட்டே இரு, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நேற்று தான் அந்த வில்லன் வந்து அந்த லோட்டஸ் கிளப்புக்கு வரல. ஸோ கண்டிப்பாக அவன் வந்துட்டு இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கும் அவங்க போகணுன்றதுக்காக ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன், நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட. அவங்க போனதுமே இவன் பார்த்தா யாருக்கோ கால் பண்ணி எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக நம்ம பிளான் இந்த வாட்டி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்றதெல்லாம் ஒன்றுமே புரியலை. இங்கே இப்போ ஹீரோ வீட்டில் 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா அவகிட்ட ஏதோ சொல்லலான்னு சொல்லிட்டு வரான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் உடனே குறுக்கு போந்து இந்த லோட்டஸ் கிளப் எதுக்காக இருக்குது, அங்கே என்னெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி, அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்ற மாதிரி கேட்க, அங்கே என்ன நடக்கும், மோஸ்ட்லி நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் மீட்டிங் ஒரு சிலது அங்கே நடக்கும். அதை தவிர்த்து எப்போவாச்சும் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே தான் பார்ட்டி நடக்கும். அதை தவிர வேறு எதுவும் எனக்கும் பெருசாக தெரியல, ஏன்னா நானும் இப்போ தானே வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ போக போக தான் அதெல்லாம் எனக்கும் தெரிய வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியான்ற மாதிரி இவ கேட்டுட்ருக்கா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் வேலை பார்த்துட்டே இரு, நான் ஒரு பொருளை போய் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட. இங்கே ஹீரோயினுக்கோ வந்துட்டு அந்த லோட்டஸ் கிளப் மேலே ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்த வந்து நம்ம அக்கா கிட்ட சொல்லி அவளை கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லலாம், இந்த மாதிரி லோட்டஸ் கிளப் பிளேஸை பற்றி அவகிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு கால் பண்ணா. அவங்க அக்காவுக்கு வந்துட்டு காலே போக மாட்டேங்குது. இவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறா, பட் அவங்களும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இவ்வளோ வேறு வழி இல்லாமல் அவங்க அக்காவோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் போகவே மாட்டேங்குது, இப்போ அவள் எங்கே இருக்கான்ற மாதிரி கேட்க அவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் விஷயமா அவங்க அக்கா வந்து லோட்டஸ் கிளப்புக்கு தான் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டதுமே இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு முன்னாடி அக்காவுக்கும் வந்துட்டு அந்த லோட்டஸ் கிளப்பை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவள் கண்டிப்பாக அங்கே ஏதோ விசாரிக்கிறதுக்காக தான் போயிருப்பான்ற மாதிரி இவ வந்துட்டு கரெக்டாகவே கெஸ் பண்ணிடுறா. அந்த டைம் தான் பார்த்து கரெக்டாக ஹீரோவுமே அங்கே வரான். வந்தவன் பார்த்தா கையில் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கான். அந்த பாக்ஸில் வந்துட்டு சின்னதாக ஒரு வாட்டர் கன் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இவங்க 2 பேரும் சின்ன வயசில் விளையாடும் போது வச்சு விளையாடின கன் போல். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் வந்துட்டு இது அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பா போல். ஸோ அதனால் அதை தான் காட்டிகிட்டு இருக்கான். இது உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் பார்த்துட்டு எனக்கு ஏன் ஞாபகம் இல்லாமல், நான் தானே இது உனக்கு கொடுத்தேன், பரவாயில்லையே, இப்போ வரைக்கும் இதை இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் நீ கொடுத்ததில்ல, ஸோ இது எனக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல கிஃப்ட் தான், அதனால இது எப்பயுமே பத்திரமா தான் வச்சுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, ஷபி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உடனே இப்போ வந்துட்டு அந்த லோட்டஸ் கிளப்புக்கு போயாகணும், கொஞ்சம் அவசரம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அப்புறமா வந்து பொறுமையாக ப்ரப்போஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவனே அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்க. இதோட இந்த ட்ராமாவோட 3rd பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.